Hi friends, welcome to my channel. Guys, right. நாம் இந்த வீடியோவில் SPO வந்திருக்க நியூ அப்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணோன்னே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. லாகின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் மாதிரி உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டுடே டாஸ்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளூயன்சரும் கண்டென்ட் ரைட்டரும் டாஸ்க் பண்ண முடியாது. அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கனால அவங்க டாஸ்க் பண்ண முடியாது. ஆனால் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து டாஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் வந்து ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அப்டேஷன் நோட்டீஸ் போர்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஜாயினிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணி நியூ ஜாயினிங் பண்ணுறவங்களுக்கு அந்த கமிஷன்ஸு ப்ளஸ் போனஸ் கமிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ ஐடி. இப்போ வந்து ஃப்ரீ ஐடிலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாரு. 100% ஃப்ரீ ஐடி ஜாயினிங் அது யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட் மெம்பர்ஸ்க்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றதை நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிடிஓ ஆஃபீஸரை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே 15 பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தால் அவங்க பிடிஓவாக செலக்ட் பண்ணுவாங்க. டீம் இருக்கிறவங்களுக்கு அதான் 15 மெம்பர்ஸ் அது ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தால் அவங்க பிடிஓ செலெக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள்னு சார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒர்க்கிங் டாஸ்க் வாலெட்டில் இருக்கிறத வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குதா சார் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஐடி டெலகிராம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம நேம் போட்டுப்போம், நம்ம ஸ்டாப் ஐடி போட்டு ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ நீங்கள் டெலகிராமில் குரூப் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் குரூப் கிரியேட் பண்ணணும்னா எஸ்பியூவில் இருக்காங்க எல்லா மெம்பர்ஸுமே குரூப் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கீழே டீம் இருக்கிற மெம்பர்ஸும் குரூப் கிரியேட் பண்ணணும். டெலகிராமில் குரூப் கிரியேட் பண்ணியிருப்போம், உங்கள் ஐடி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஆல்ரெடி டெலகிராம் ஐடி வச்சுருப்போம். இப்போ வந்து டவுன்லைனர்ஸ்க்காக குரூப் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு போட்டு குரூப் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க்கை வந்து உங்கள் டவுன்லைனருக்கு சென்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான செக்கிங் வந்து எப்படியும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த லிங்கை வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணவும் சொல்லுவாங்க போல இருக்கு. அதனால் எல்லாருமே இதை கரெக்டாக பண்ணிடுங்க, உங்கள் டவுன்லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ப்ளீஸ்.